ஹலோ கைஸ், வெல்கம் டு டேஸ் கிட்ட யூடியூப் சேனல். வீடியோவில் நம்ம பற்றி பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வேறு பற்றிங்க நம்ம தளபதி விஜய் அவர் நடிப்பில் கோட் திரைப்படம் வர செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகுதுன்றதை பற்றி உலகம் முழுவதும் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போது அந்த திரைப்படம் உலகம் முழுவதும் ஒரு கிராண்ட் ரிலீஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. தரமான டிஸ்ட்ரிபியூட்டரோட படத்தை வைத்து தரமான ரிலீஸ் காத்துட்ருக்கு. அதுவும் தமிழ்நாட்டில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ரிலீஸ் வந்து காத்துட்ருக்கு. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். படம் வந்து எப்படி வந்திருக்கு, இன்சைட் ரிப்போர்ட்ஸ் எப்படி இருக்குது, நம்ம தளபதி எப்படி சொல்லியிருக்காருன்ற பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் பண்ணிடுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ கொண்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தி கோட் திரைப்படம் வந்து நம்ம வெங்கட் பிரபுவோட சிறப்பான ஒரு சம்பவம் கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான். இந்த படம் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனில் வரப்போகிற ஒரு தரமான ஒரு படம். இந்த திரைப்படத்தில் 3 தளபதி இந்த மாதிரி பேசிக்கிறாங்க. இந்த படம் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இப்போதைக்கு இந்த திரைப்படத்துக்கு நீங்கள் எதிர்பார்க்க வேலைன்றது தெரிய வருது. ஏன்னா அந்த பாடல்கள் நம்ம யுவன் சங்கர் ராஜா போட்ட அந்த பாடல்கள் உங்களுக்கு ரொம்பவே டிசப்பாயின்ட் பண்ணிடுச்சு, அது எனக்கு தெரிய வருது. ஆனால் நம்ம விபி ப்ரோ வந்து டிசப்பாயின்ட் பண்ண மாட்டார். அவர் வந்து தரமான ஒரு செய்கைக்கான ஒரு பதில் காத்துட்ருக்கு. நம்ம யுவன் சங்கர் ராஜாவே வச்சுக்கோங்களேன், இந்த 3 பாட்டு ஒழுங்காக வரல, ஆனால் பாடல்களை விடுங்க. ஆனால் மியூசிக் பிஜிஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் படத்தில் டாப் நாச்சாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் சொல்லுவீங்க, படம் கோட் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் சொல்லுவீங்க, ஆமாப்பா பாட்டு தான் முக்கியம் இருந்துச்சுன்னு நினச்சோம், பிஜிஎம்ஸில் போட்டு நொறுக்கியிருப்பாங்களே, படத்தில் ஒவ்வொரு பீஜமும் நொறுக்குது, நம்ம கோட் திரைப்படத்தில் யுவன் செஞ்சுட்டாப்ல அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஏன்னா கோட் படத்தில் நம்ம யுவன் சங்கர் ராஜாவோட பீஜம் அல்டிமேட்டாக வேறு லெவலில் இருக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, எப்படி பாட்டு முக்கியம் தான் போட்டால் பிஜிஎம் முக்கியம் தான் இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஆனால் நம்ம யுவன் அவரோட இன்னொரு சம்பவம் காத்துட்ருக்கு. பிஜிஎம்ஸில் நம்ம பிஜிஎம் போட்டு நம்ம தளபதி ரசிகர்களை குத்தாட வைக்க போகிறாரு, கொண்டாட வைக்க போகிறாருன்றதான் சொன்னேன். அதனால் நீங்கள் எதிர்பார்த்ததை எதிர்பாருங்கள், அதனால் எதிர்பாராததை எதிர்பாராதீங்கள், அப்படி தான் நான் சொல்லி முடிக்க போகிறேன். ஏன்னா வந்து யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் தரமாக போடுவார். வெயிட் அண்ட் வாட்ச். நம்ம விபி ப்ரோ பொறுத்த வரைக்கும் படம் வந்து அல்டிமேட்டாக வரும், அது சந்தேகம் இல்லை. நம்ம தளபதி வச்சு எடுக்கிறாருன்னா ஒரு தரமான படம் கொடுப்பாருன்றது சந்தேகம் இல்லை. அவர் எடுத்த முன்னாடி திரைப்படம் ஃப்ளாப்பாக இருந்தாலும் கூட இந்த திரைப்படம் பவுன்ஸ் பேக் பண்ணி ஒரு வேறு லெவலில் நீங்கள் எதிர்பாராத மாதிரி ஒரு படத்தை கொடுப்பாரு. நீங்கள் நினச்சிக்க மாட்டீங்க, விபி ப்ரோ உங்களை போய் இப்படி பேசிட்டோமே, இப்படி ஒரு படம் கொடுத்துருக்கீங்களே, தேங்க்ஸ் ப்ரோ தளபதி இப்படி காமிச்சதுக்கு தேங்க்ஸ் ப்ரோ. டிஏஜி பற்றி நாங்கள் ரொம்ப கவனமாக சொன்னோம் ப்ரோ, ஆனால் நீங்கள் படத்தை வா விபி ப்ரோ அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. நான் சும்மா ஜஸ்ட்டு ஃபார் ஃபன்லாம் சொல்லுவாங்க. புண்ணியமே நீங்கள் படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டே ஷோ பார்த்துட்டு வெளியே வரும்போது விபி ப்ரோ உங்களை பார்த்து அப்படி பேசணுமே, படத்தில் செஞ்சுக்கிருக்கீங்களே ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும், வாட் அ மூவி, மைண்ட் ப்ளோவிங் அப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் பொறுத்து வந்து பாருங்கள், ஒரு திரைப்படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகுது. இல்லை 1 மாதம் கூட இல்லை. அதனால் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் படம் இந்த மாதிரி வரப்போகுது. நான் சொன்ன மாதிரி அல்டிமேட்டாக வேறு லெவல் இருக்க போகுது. ஓகே கைஸ், இப்போ வந்து கோட் திரைப்படம் தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஸ்க்ரீன் விடாமல் எல்லா ஸ்க்ரீன்லேயும் கோட் திரைப்படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆக போகுது. ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ரிலீஸ் காத்துட்ருக்கு, வேர்ல்ட் ரெக்கார்டிங் ஓப்பனிங் காத்துட்ருக்கு நம்ம தளபதி விஜய் அவருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம தளபதி விஜய் அவர் வந்து 2 படம் தான் இருக்குது. அவரோட கெரியர் இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிட்டு அரசியலுக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன நடக்க போகுதுன்றதை பற்றி நம்ம முடிவு பண்ண வேணாம், நீங்கள் தான் முடிவு பண்ணணும். மக்கள் முடிவு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு. அதுக்கப்புறம் படம் நடிக்க வரலாமா வேணாமான்னு தளபதி முடிவு பண்ணுவார். ஓகே, இதெல்லாம் பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பேசுவோம். இப்போ வந்து கோட் திரைப்படம் நம்ம தளபதி அவருக்கு கடைசி 2 படம், கடைசிக்கு முன்னாடி திரைப்படம். இந்த திரைப்படம் இப்படி இருக்க போகுதுன்ற பற்றி நான் சொல்லிட்டேன். நீங்கள் எனக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் காணுங்க. இந்த திரைப்படம் 1000 கோடி அடித்தாலும் கூட நம்மளுக்கு ஆச்சரியப்படம் இல்லை. சப்போஸ் சர்ப்ரைஸாக 1000 கோடி கூட அடிக்கலாம். நார்த் ஃபேன்ஸுக்கு வேறு லெவலில் பிடிச்சி போகலாம். நார்த் ஃபேன்ஸ் இந்த திரைப்படத்தை கொண்டாடக்கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் தான். ஏன்னா நீங்கள் அசால்ட்டாக நினைக்கிறீங்க விபி ப்ரோவை ஒரு இந்த மாதிரி என்னடா இதுன்னு, ஆனால் ஒரு தரமான ஒரு செய்கை வந்து படத்துக்குள்ளே இருக்குது. அதை நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நீங்கள் படத்தில் பார்க்கும்போது ஒரு அவுட்லுக் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். இந்த படம் 1000 கூட அடிக்கும்ன்ற கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா படத்தோட அவுட்கம் அந்த மாதிரி வந்திருக்கு. பிஜிஎம்ஸ் வேணால் கோட்டை விட்டுருக்கலாம், சாங்ஸ் வேணால் கோட்டை விட்டுருக்கலாம். இவன் அவர் வந்து பிஜிஎம்ஸ் கோட்டை விட மாட்டார். அதே மாதிரி விபி அவர் வந்து பாட்டு வேணால் அவரோட கான்சியஸ்க்கு இந்த பாட்டு வந்து இப்படி மாற்றலாம் அப்படி இப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் விட்டுட்டாரு, அப்படியே வந்துருச்சு பாட்டு. ஆனால் படத்தில் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து நம்ம தளபதி வந்து வேறு லெவலில் செதுக்கியிருக்காரு, அதில் சந்தேகம் இல்லை. இது வந்து நான் சும்மா ஜஸ்ட் ஃபன் சொல்லலை, உண்மையானுமே படம் வந்து தரமாக இருக்க போகுது. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு ஸ்க்ரீன் விடாமல் எல்லா ஸ்க்ரீன் போட்டு ஆல் ஓவர் வேர்ல்டு ரெக்கார்ட் பிரேக்கிங் ரிலீஸ். அதுவும் நார்த்தில் வந்து வேறு லெவலில் ரிலீஸ் காத்துட்ருக்கு. 8 வீக் இது வந்து ஓடிடி வந்து சைன் பண்ணிட்டாங்க. ஏன்னா நார்த்தில் வந்து 8 வீக் ஓடிடி 8 வாரத்துக்கு அப்புறம் தான் வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணோம். அந்த சைன் பண்ணால் மட்டும்தான்
நார்த்தில் வந்து எல்லா தேட்டர்லேயும் படம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டாச்சு. நம்ம கோட் வந்து நார்த்தில் மட்டும் 8 வாரம் கழிச்சு வரும். ஆஸ் யூஸ்வல் தமிழ்நாட்டில் இந்த பக்கம்லாம் வந்து ஒரு மாதத்துலேயே வந்துடும். ஓகே, இப்போ வந்து கோட் திரைப்படம் வர செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகிற நிலையில் நீங்கள் கோட் திரைப்படத்துக்கு எவ்வளோ ஈகர் வெயிட் பண்ணி தான் மறக்காமல் காணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு டிஎஸ்கே டெக் யூடியூப் சேனல்.